வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஏதாவது நம்மளே வீட்டில் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சாரீ பிஸ்னஸ் தான். சாரீஸ் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சரி, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கணக்குக்காக ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சாரீ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ரேட்டுக்குள்ளே சாரீ, 300 ருபீஸ்க்குள்ளே சாரியே நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது அதில் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக 33 வரும். நம்ம 30னே வச்சுக்கலாம். 30 சாரீ வரும். அந்த 30 சாரியில் ஒரு 150 ரூபா கூட வச்சு 450 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போது யாருக்கு விற்க போகிறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். யாருக்கு விற்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, ஒய், எதுக்காக விற்க போகிறோம், எதுக்காக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அப்புறம்தான் யாருக்காகங்கிறத யோசிக்கணும். எதுக்காக பண்ண போகிறீங்க? உங்களுக்கு இன்கம் வரணும் தான் இல்லைங்களா? அதுக்காக 300 ருபீஸ் சாரியை 600க்கும் விற்க முடியாது, 1000 ரூபாய்க்கும் விற்க முடியாது. ஏன்னா மக்கள்லாம் நம்மளோட உஷாராக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மினிமம் ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் ஆரம்பிங்க. ஒரு உள்ளூருக்குள்ளே உங்களை சுற்றி பற்றி தான் விற்க போகிறீங்கன்னா ஒரு சாரிக்கு 50 ரூபா கூட வைக்கலாம், இல்லை ஒரு 100 ரூபா வச்சு கூட நீங்கள் விற்கலாம். இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்கள வச்சே நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலான்னு நினைப்பாங்க. அதுதான் நடக்காது. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ்ன்னு பண்ணும்பொழுதே பார்த்திங்கன்னா எல்லாம் பேக் அடிச்சிடுவாங்க. சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து பாருனா, இல்லை இப்போ வரல, அப்புறம் வரலம்பாங்க, வாங்க மாட்டாங்க. இது இருக்குது என்கிட்ட அப்படிம்பாங்க, இது வேண்டாம் எனக்கு வேறு ஏதாவது வேணும்பாங்க. யாராக இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு விற்க போகிறீங்க, யாருக்கு விற்க போகிறீங்கங்கிறது முதல்ல. அடுத்தது ஃபஸ்ட்டு ஏன் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அடுத்தது யாருக்கு விற்க போகிறீங்க, கஸ்டமர் யார் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹை லெவல் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் மூவ் பண்ணுற ஒரு சொசைட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு நல்லா வாங்கக்கூடிய சொசைட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதாவது காஸ்ட் ஜாஸ்தியாக உள்ள புடவைங்கள்லாம் வைக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறது, சில்க் காட்டன், காஞ்சிபுரம், இந்த மாதிரிலாம் வாங்கி கூட விற்கலாம். பட் அது வாங்குவாங்களான்னு யோசிக்கணும். அதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய ஒரு ட்ரிக். என்னென்னா, கம்மி விலைக்கு வாங்குறவங்க, அதை விரும்புகிறவங்க வந்து உங்களை சுற்றி கம்மியாக தான் இருப்பாங்க. காஸ்ட்லியாக உள்ளது அப்படிங்கிறது வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அது யாருங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய கடைகள் இருக்குது. அந்த கடைகள் எக்கச்சக்கமாக ஆஃபர் போடுறான், விற்கிறான். அந்த கடையில் இல்லாதது உங்ககிட்ட என்ன இருக்க போகுது?